வங்கி தேர்வு படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது மெயின்ஸில் வந்து மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷுங்கிறது நீங்கள் வந்து என்ன செய்வீங்கன்னா ப்ரிலிம்ஸ்லையும் படிப்பீங்க, மெயின்ஸ்லையும் படிப்பீங்க. அதை நல்லா படிக்கணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்திலேயே மெயின்ஸுக்குன்னு படிக்க மாட்டோம். ரிசல்ட் வந்த பிறகு தான் மெயின்ஸுக்குன்னு படிப்போம். அதில் எல்லாருமே வீக்காக இருக்கிறதுனா கரண்ட் அஃபேர்ஸ் வீக்காக இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரைக்கும் 4 மாதம் படிக்கணும். 4 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அதுக்கு நமக்கு என்னங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணுறதுன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு அந்த தீமை நீங்கள் கையில் எடுத்துக்கிடணும். அந்த தீம் ஓரியன்டாக நீங்கள் என்னென்னா கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை நல்லா பார்த்துட்டிங்கன்னா நம்ம பேப்பர் படிக்கிற ஸ்டைலுமே அதுக்கேற்ற மாதிரி மாறும். உங்களுக்கு பேப்பர் படிக்கும்போது இதெல்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிளில் உட்காந்து படிப்போம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 அக்டோபர் மாதத்துக்கு ஒரு 8 பக்கம் தான் கரண்ட் அஃபேர்ஸு. ஏன்னா அதே மாதிரி செப்டம்பருக்கும் ஒரு 8 பக்கம் தான், ஆகஸ்ட்டுக்கு 8 பக்கம் தான், ஜூலைக்கும் 8 பக்கம் தான். மொத்தத்தில் 32 பக்கம் தான் படிக்கணும். 1. 2வது என்ன, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கண்டிப்பாக 3-4 தடவை 3 to 4 டைம் அனலைஸ் பண்ணணும். 3வது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நம்ம பட்ஜெட்டு, அந்த பட்ஜெட்டில் உள்ளதான் இப்போ ரீசனாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஆர்பிஐ சர்க்குலரையும் சேர்த்து வச்சு பார்த்துடணும். பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, இந்த வருஷம் நடந்த ஐஓபியில் எல்பிஓவில் 12th ஜூலை நடந்த எக்ஸாமுடைய ஷிஃப்ட் 1 பார்க்க போகிறோம். ஒரு 16 கொஸ்டின் தான் கிடச்சிருந்துச்சு. அதை நம்ம பார்க்குறோம். அதில் என்ன கேட்கன்னா, அது வந்து ரூரல் ஆர்ஆர்பி வந்து ஆர்ஆர்பின்னு என்னது, ரீஜனல் ரூரல் பேங்க். ஏன்னா அது எப்போ அமல்கேமேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேங்கை வந்து ஒன்றாக்குறாங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து 1 state 1 பேங்க்ங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாங்க. இப்போ 1 state 1 பேங்க் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குன்னா 28 ஸ்டேட்டு தான் இருக்குது. அப்போ இந்த இதை வச்சு நீங்கள் கொஸ்டின் போட்டுடலாம். மொத்தம் எத்தனை பேங்க் கொண்டு வர போகிறாங்க? 28 பேங்க் கொண்டு வர போகிறாங்க. எத்தனை பேங்க் இருக்குதுன்னா இப்போ 43 பேங்க் இருக்குது. இப்போ ஆர்ஆர்பின்னா நமக்கு தெரியணும். அப்போ ஆர்ஆர்பிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்கு 1975 ஆரம்பிக்காங்க. அது ஆக்ட் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா 1976 வருது. இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னங்கன்னா நரசிம்மன் கமிட்டி. இதில் வந்து இந்த ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்ப்போம் மேம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்லவன் ஒரு பேங்க் இருந்துச்சு, பாண்டியன் பல்லவன் கிராம வங்கி, பாண்டியன் கிராம வங்கின்னு இருந்துச்சு தமிழ்நாட்டில். இப்போ 2 பேங்க் இருக்கா? இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு பேங்க் தானே இருக்கணும். அப்போ உடனே இந்த 2ஐயும் மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு ரூரல் பேங்க்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வர்றாங்க. இதே மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரே பேங்கை மாற்றுறாங்க. இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்சர். பல்லவன் பேங்க்ங்கிறது யாருடைய ஸ்பான்சர் பேங்க்னா இந்தியன் பேங்குடைய ஸ்பான்சர். பாண்டியன் பேங்க்ங்கிறது யாருடைய ஸ்பான்சர்னா ஐஓபியுடைய ஸ்பான்சர். அதான் ஸ்பான்சர் பேங்க் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பேங்க் வந்து 50% வந்து யார் இதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட், 15% யார் போடுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் போடுவாங்க, 35% யார் போடுவாங்கன்னா ஸ்பான்சர் பேங்க் போடுவாங்க. அதான் ஸ்பான்சர் பேங்க். நெக்ஸ்ட்டு IWAI, அதாவது இன்லேண்ட் வாட்டர்வே அத்தாரிட்டி. ஏன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்னேன், டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது அதாவது லைஃப் லைன் ஆஃப் எக்கனாமி. டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா எக்கனாமியே இல்லைன்னு அர்த்தம். அப்போ டிரான்ஸ்போர்ட்னா என்னெல்லாம் இருக்குது? ஏர்வே இருக்குது. அதனால தான் இந்த பிக்கஸ்ட் ஏர்போர்ட்டை கேட்டான். பிறகு என்ன இருக்குன்னா வாட்டர்வே இருக்குது, அதை கொஸ்டினாக கேட்டிருக்கான். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா ரயில்வே இருக்குது, ரயில்வே வச்சு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பான். ஏன்னா அப்போ நமக்கு ஏர்வே, வாட்டர்வே, ரயில்வே, அடுத்து பார்த்தீங்கன்னா ரோடுவே இருக்கும். இந்த 4 சம்மந்தமாக இது போய் பைப்லைனை சேர்த்துக்கலாம். 4 சம்மந்தமாக கேட்கணும். இங்கே என்ன கேட்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த இன்லேண்ட் வாட்டர்வேங்கிறது மொத்தம் நம்ம நேஷனல் ஹைவேஸ் 1, 2, 3 சொல்லணும்னா அவன் நேஷனல் வாட்டர்வேஸில் 1, 2, 29 வந்திருக்கு. ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிருக்கான். 24 இருந்திருக்கு. அது இதாகிருக்கு. இப்போ இந்த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நொய்டாவில் இருக்குது. நொய்டாங்கிறது யூபி. ஏன்னா 1986 ஆரம்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். ஏன்னா growth ஆஃப் விச் மினரல் இஸ் ஹையஸ்ட்டுங்க. அப்போ காப்பர். ஏன்னா அப்போ மைன்ஸுடைய மினிஸ்டரையும் நம்ம பார்த்துக்கணும். ஜி கிஷான் ரெட்டி. அடுத்தது பாரதிய பீச் சகாரிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்தியன் சீடு
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அது மீனிங். இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். கோஆப்ரேஷன் யார் இருக்கா? அமித்ஷா. ஹோம் மினிஸ்டரும் அவர் தான். இந்த ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் சூரிய கர். சூரியன்னா சோலார், ஹர்னா ஹவுஸு, ஏன்னா வீட்டுக்கு சோலார் டாப் முப்து பிஜிலி யோஜனான திட்டம். அப்போ வந்து ரூப் டாப் சோலார், வீட்டில் வந்து சோலார் போடுறாங்களா, வீட்டுக்கு மட்டும், கமர்ஷியல் கிடையாது. ஒரு 300 யூனிட் வரை அவங்க வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கிடலாம். இப்போ கரண்ட் பில் குறையும். இது எந்த டேட்டில் கொண்டு வந்தாங்கன்னு கேட்க, 15 பிப்ரவரி, முக்கியமான 2024 முக்கியமான கொஷின். இதை விட முக்கியமான கொஷின் ஒன்று இருக்குது, கேட்கலாம், உறுதியாக உங்களுக்கு கேட்பான். ஒரு மாவட்டத்தில் 100% சோலார் எனர்ஜி கொண்டு வந்துட்டாங்க. 100% சோலார் எனர்ஜி. என்ன மாவட்டம் சொல்லி கேட்கலாம். டையூ. என்ன நெக்ஸ்ட்? கேர் எட்ஜ் ரேட்டிங். இந்த கேர் எட்ஜ் ரேட்டிங்னா கேர் பண்ணுறது. இது எதெல்லாம் வச்சு கணக்கிடுவாங்கன்னா எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ், என்ன ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் முக்கியமானது மட்டும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வச்சு அந்த கேர் எட்ஜ் ரேட்டிங்கிறவங்க வந்து இதெல்லாம் கணக்கிட்டு எந்த ஸ்டேட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா இருக்குது, 2வது யார் இருக்கான்னா குஜராத், 3வது யார் இருக்கான்னா கர்நாடகா. அடுத்தது ஸ்மால் ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறது 2019 ஆரம்பிக்காங்க. அதோடைய மேக்ஸிமம் மந்த்லி லிமிட் என்னன்னு கேட்காங்க. அப்போது வந்து மெர்ச்சண்ட்டு, வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது, சின்ன கடை இருக்கும் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இந்த மெர்ச்சண்ட்டுக்கு ரூபா கொடுக்காம இந்த ப்ரீபெய்டை யூஸ் பண்ணி நம்ம ஜாமான் வாங்கிடலாம். அப்போ மந்த்லி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபா வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1.2 lakhs. அடுத்தது யூசிபி, ஏன்னா அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் லோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் செக்டாருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டயர் 1க்கு 25 லட்சம். இதில் வந்து நம்ம கேட்டகரிஸ் பார்க்கும்போது டெபாசிட்டை வச்சு கேட்டகரிஸ் பண்ணுவாங்க. டயர் 1 அப்படின்னா 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட். டயர் 2 100 to 1000 கோடி. டயர் 3 1000 to 10,000. டயர் 4 10,000க்கு மேலே. இது கேட்டகரிஸ். விராட் கோலி பொசிஷன் இன் இந்தியா ரெக்கார்டிங் டோட்டல் ரன்ஸ். இப்போ ரிட்டையர்ட் ஆனதுனால அதை கேட்டிருக்காங்க. ஏன்னா அவர் டோட்டல் ரன் வேணா 92,309. இவர் வந்து 4th place. ஏன்னா அதிக ரன் அடிச்சே இல்லை. ஃபஸ்ட்டு யாருன்னா சச்சின், 15,921 ரன் அடிச்சிருப்பார். இப்போ இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் ரிட்டையர்ட் ஆகிருக்காரு, அவரையும் பார்த்து வச்சுருங்க. ரோஹித் சர்மா 4,301 ரன் அடிச்சிருக்காரு. அடுத்தது P2B, பெர்சன் டு பெர்சன் பெர் டிரான்சாக்ஷன் லிமிட், யூபிஏல. யூபிஏங்கிறது நமக்கு எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 2016 ஆரம்பிக்காங்க. நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் கீழே உள்ள வருது. அவங்க தான் இது அவங்களுக்கு கீழே தான் இருக்குது. இதில் வந்து ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு அனுப்புறதுக்கு பெர் டிரான்சாக்ஷன், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு லிமிட் என்னென்னா 1 lakh per day. இதே பெர்சன் டு மெர்ச்சன்ட் இந்த லிமிட் எவ்வளோன்னா 10 lakh. அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து, ராஜீவ் ரஞ்சன் சிங். ரிசர்வ் பேங்க் வந்து 1935 ஆரம்பிக்காங்க. அப்போ இப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 90 வருஷம் ஆயிருக்கு. அந்த 90 வருஷத்துக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 90 rupees காயின் ரிலீஸ் பண்ணுறாங்க. 90 rupees காயின்ஸ்லாம் பார்த்ததே கிடையாது. அந்த காயின் சில்வரால் போடுறாங்க. 99.99% சில்வர். அந்த கிராம் எவ்வளோனா 40 கிராம். இந்த காயினை வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்க? நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் தான் அறிமுகப்படுத்துகிறாரு. அதேமாதிரி 90 இயர்ஸ்க்கு ஒரு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணுறாங்க. அது யார் அறிமுகப்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா நம்மளுடைய பிரசிடென்ட். அடுத்தது உமன் இன் த மாரிடைம் செக்டார். மாரிடைம்னா நேவல். ஏன்னா 2025 மேரிடைம், அதாவது
நேவியில் பார்த்தீங்கன்னா பெண்களை அதிகமாக உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கீமை உள்ளே கொண்டு வராங்க. சாகர் மெயின் சம்மான் 2025 பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது. அப்போ வந்து நேவியுடைய சீஃப் யாருன்னு கேட்டிங்கன்னா தினேஷ் கே திரிபாதி. சாவரின் கோல்டு பாண்டு திரும்ப 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 கேட்க உங்களுக்கும் கேட்பான். இப்போ சாவரின் கோல்டு பாண்டுங்கிறது 2015 ஆரம்பிக்காங்க. இது ஒரு பாண்டு மாதிரி இதனுடைய பீரியட் என்ன 8 வருஷம். நீங்கள் இன்றைக்கி இந்த கோல்டு நீங்கள் என்ன ரேட்டுக்கு என்ன இன்றைக்கி கோல்டாக சேவ் பண்ணும்போது என்ன ரேட் இருக்குதோ அத்தனை வருஷம் கழித்து என்ன செய்வாங்கன்னா 8 வருஷம் கழித்து அந்த கோல்டாகவே பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் உண்டு. மெச்சூரிட்டி பீரியட் 8 வருஷம், 5 வருஷம் அல்லது 6 வருஷம், அடுத்த 7 வருஷத்தில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கோல்டு ரேட்டு கடன்னு ஏறனால பட்ஜெட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க இந்த ஸ்கீமை. அதனால தான் கேட்காங்க. அப்போ இந்த ஸ்கீம் எப்போன்னா 2015. இது என்ன மீனிங்கில் எடுத்திருக்காங்கன்னு தெரில. அன்கரண்ட் காயின்ஸ் அப்படிங்காங்க. அன்கரண்ட் காயின்ஸ்னால் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது 25 பைசா அண்ட் பிலோ 2011 அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. தூரதான் போடணும். 25 பைசா, 20 பைசா, 10 பைசா, 5 பைசாலாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் தூரதான் போடணும். அதுக்கு மேலே உள்ள காயின்ஸாக இருந்தால் அந்த மெட்டல் வேல்யூக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த மெட்டல் வேல்யூக்கு தான் கொடுப்பாங்க. அந்த ஒரிஜினல் வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இப்போ அன்கரண்ட்னா சர்க்குலரில் இல்லாத கரன்சின்னு அர்த்தம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேலில் கேஷ் எவ்வளோ வித்ட்ரா பண்ணலாம்னு சொல்லி கேட்காங்க. பாயிண்ட் ஆஃப் சேலுங்கிற அவன் என்ன சொல்கிறான்னா மந்த்லி லிமிட். சிட்டியை பொறுத்து இருக்குது. Tier 1 சிட்டி, Tier 2 சிட்டினா 1000 ரூபா வித்ட்ரா பண்ணலாம். Tier 3, 4, 5, 6னா 2000 ரூபா வித்ட்ரா பண்ணலாம். அப்போ வந்து என்ன கேட்டால் இந்த மெர்ச்சன்ட் வியாபார இடத்துல பார்த்தீங்கன்னா கேஷ் நம்ம கொண்டு போக முடியும். அந்த வித்ட்ரா பண்ணுறது என்ன ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா எவ்வளோ வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லிட்டு கொடுக்காங்க. Tier 1, Tier 2க்கு 1000 ரூபா வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். Tier 3, 4, 5, 6க்கு வந்து 2000 ரூபா வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை நீங்கள் பார்த்துட்டு என்ன மாதிரி கேட்கான்னு சொல்லி திங்க் பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய இதே என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் கேட்பான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு தான் வேலை. இப்போ நம்ம காலேஜ் எக்ஸாம் வேறு. காலேஜ் எக்ஸாம் ஒரு புக்கை கொடுத்துருவாங்க, புக்கில் தான் கேட்பாங்க. அப்போ அதை மட்டும் படிச்சு போயிடலாம். இதில் அப்படி கிடையாது. அதனால் அனலைசிங் பவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2-3 தடவை அனலைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy வெற்றியின்